ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு கவலை இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் தூள் வீட்லேயே அரைக்கிறது எப்படி, மல்டிகிரெயின் மாவு அரைக்கிறது எப்படி, இது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அது எல்லாமே கவர் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பூஸ்ட் வீடியோவுமே கவர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் தூள் தாங்க. இந்த ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒருக்கா தாங்க அரைப்போம். நான்வெஜ் குழம்பு வச்சாலும் சரி, சைவத்தில் வந்து வெண்டைக்காய் பாகக்கான்னு என்ன போட்டு வச்சாலும் சரி, மிளகா அரைச்ச எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பொடி இருந்துட்டா போதுங்க. அந்த அன்னைக்கு கொத்தமல்லி சீரகம்னு போட்டு எதையுமே வதக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டை மட்டும் வதக்கினா சரி, உள்ளே போட்டு ஆட்டினோம்னா மிளகு ரெடி ஆயிரும். தண்ணி குழம்பு வறுவல்னு எதாக இருந்தாலும் சூப்பராக பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான 8 பொருட்கள் இருக்குதுங்க. இதில் மெயினானது கொத்தமல்லி வந்து 1.25 கிலோ. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அளவுகளோட கொடுத்துட்றேங்க. மேலே அப்பப்போ யூஸ் பண்ணுறப்பவும் அளவுகளோடய கொடுத்துட்றேன். மசாலா அரைக்கிற அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வரமிளகாயை மட்டும் வெயில வச்சு ஒரு 3 மணி நேரம் காய வச்சுட்டுங்க. மொறுன்னு ஆயிரும். கூடவே கருவேப்பிலையும் வெயிலே கிடந்ததுன்னா நல்லா இது மாதிரி வதக்கும் போது சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் செய்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லா பொருளையும் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டோம். மிளகாய்க்கு காம்பு கிள்ளி போட்டுக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு கொத்தமல்லி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷமாகவே இதே மெஷர்மெண்ட்டில் தான் எங்கள் அம்மா அரைப்பாங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டான அளவில் இருந்துட்டாவே ருசியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிராம் கணக்கில் போடுங்க. அப்படி இல்லைனாலுமே வந்து எங்கள் அம்மாலாம் குத்து மதிப்பாக தான் போடுவாங்க. இவ்வளோ கைப்பிடி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே கிராம் கணக்கில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியாக வறுத்துக்கலாங்க. மிளகுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கிராம்பு போட்டுக்கலாம். கரிமிளகாய் தூளில் கொத்தமல்லி வாசனை தாங்க நல்லா வரணும். இந்த கிராம்பு பட்டை வாசனை எல்லாம் வந்து அளவாக மணத்துக்காக வரணும். அதனால் இந்த அளவுகளில் தாங்க எடுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அளவில் கரிமிளகாய் தூள் செஞ்சாலே எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாதத்துக்கு மேலே வருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா சடிப்படின்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிமிளகாய் தூள் செஞ்சு வச்சுட்டா மல்டி பர்பஸ் மாதிரி தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்புல ஆற வச்சு இடையில வந்து மிளகாட்டி தக்காளி போட்டு குழம்பு வைக்கிறோம். இல்லை வெண்டைக்காய்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஈவன் பொரியலுக்கு கூட கடைசியில் ஆட் பண்ணால் அருமையாக இருக்கும். நான் பாஸ்தா செய்யும்போது கூட ஆட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா லைட்டாக வெயிலில் போட்டங்காட்டி காஞ்சிருக்குது. நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா நம்ம ஒரு கைப்பிடி வரணும், அவ்வளோதாங்க. அதையும் மட்டும் போட்டுக்கலாம். இதையுமே நல்லா மொறுன்னு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி எக் ரோஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி சிக்கன் வறுவல் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த தூளை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் தனியாக அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நீ அடுத்தது மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் போடும்போது மட்டும் கொஞ்சம் நெடி வரும். அதனால் வந்து 2 பேட்சாக பிரித்து போட்டு கூட கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டோம் அப்படின்னா வந்து நெடி வராது. அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை கரிஞ்சு போயிடும். மிளகா கரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த பொடியோட வந்து வாசனையே போயிடும். அதனால் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்குன்னு இருக்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம சன்ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் மொறுன்னு இருக்குங்க. இருந்தாலும் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுன்னு சவுண்டே மாறி வரும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து எப்போவோ எடுத்த வீடியோ கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும். அப்போவே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மிளகாயில் வெள்ளையாக இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ இப்போ தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது பழைய வீடியோங்காட்டி நான் அப்படியே போட்டேன். நீங்களுமே இந்த மிளகாயில் வெள்ளையாக ஓரத்தில் அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ண வேண்டாங்க. அதாங்க மிளகாயுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையுமே அது கூடயே கொட்டிக்கலாம். செய்யறதும் ஈஸி தாங்க, பொருளுமே ரொம்ப கம்மி தான். இதையெல்லாம் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒருக்கா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கலான்னு இருக்காது. ஈவன் டேஸ்ட்டே நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நிறையா பக்கம் வந்து பட்டை சோம்போட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுவாங்க. அதை விட தண்ணி குழம்புக்கு வறுவலுக்குலாம் கொத்தமல்லியோட டேஸ்ட் அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து நல்லா இருக்கணுங்க. எல்லாம் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி லம்பாக இருக்கிறதுனால தனித்தனி பேட்சாக பிரித்து இது மாதிரி நல்லா மொறுன்னு வறுத்துக்கோங்க. 1 இயர்க்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த மசாலா பொடியை வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. அப்போவே 2-3 பேர் வந்து கமெண்ட்டில் கொத்தமல்லி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒருக்கா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் உள்ளேயே கொஞ்சம் நேரம் வச்சு ஆற வச்சுட்டேங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. சூடே இல்லாத மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மில்லு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கரிமிளகாய் தூள் அரைச்சா வீடே பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். என்னமோ அந்த அன்னைக்கே கறி குழம்பு வைக்கிற மாதிரியே இருந்தது. சூப்பராக மணமாக இருக்குங்க. இது நல்லா ஆறிடட்டும். அப்போ தான் வந்து மொறுன்னு ஆகி சூப்பராக பொடி வரும். நாங்கள் மிஸ் பண்ண 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போடுவாங்க. அரிசியும் வறுத்து போடுவாங்க. நல்லா குழம்பு தடயமாக வரணும் அப்படிங்கிறக்காக. பட் எங்கள் அம்மா போட்டதே இல்லைங்க. அதனால் நானும் போடலை. சில பேர் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் ஒரு 4 ஓடுவாங்க. போட்டால் மொளவடிக்கு வந்து நல்லா கலர் கிடைக்கும்னு.
அது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த 8 பொருளை மட்டும்தாங்க வச்சு மொளவடி ஆட்டுவோம். மில்ல கொடுத்து ஆட்டிட்டு வந்தாச்சு. ஆட்டிட்டு எந்த பொருளுமே நீங்கள் மில்ல கொடுத்து ஆட்டினீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த சூட்டுக்கு வேத்து போயிடும். ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. காலையிலேயே மில்ல கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அங்கேயே அக்கா வந்து நல்லா காய வச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நீ அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு சூடு போகிற அளவு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு வீட்லேயே வந்து ஹோம்மேடாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. உண்மையாலுமே இதுக்கெல்லாம் வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆனால் வந்து செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹோம்மேடாக வந்து நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பொடி மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. வேறு எதுவுமே அரைக்க வேணாம். இது மாதிரி இப்போ சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு இந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு அரைச்சிட்டோம்னா மிளகு ரெடி ஆயிரும். சில பேர் வந்து தேங்காய் போடுவாங்க, இல்லை வேண்டாம் நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பொடி மட்டும் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து பொடி போடுவோம். இந்த பொடியில் வந்து நான் விரலி மஞ்சள் போடலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா ஆட்டினோம்னா மிளகு ரெடி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் குழம்பு வைக்க வேண்டியது தான். இந்த வீடியோலேயே குழம்பு வைக்கிறதுலாம் காட்டினா ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிறக்காக டிஸ்கிரிப்ஷனில் தண்ணி குழம்பு வீடியோ எல்லாம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது வந்து அந்த அன்னைக்கு அந்த வேலை தாங்க நடந்தது. அடுத்த நாள் தான் கண்டினியூ ஆகுது வீடியோ. ரொம்ப நாளாக எனக்கு மல்டிகிரெயின் மாவு வீட்லேயே அரைக்கணும்னு ஆசைங்க. ஆனால் வீட்டில் அரைச்சோம்னா அது வந்து எப்படி கெட்டியாக்கி வருமோ, சப்பாத்தி நல்லா வருதோ வராதோனே பயந்துட்டே நான் செய்யாமல் இருந்தேன். ஆனால் கடையில் மல்டிகிரெயின் மாவு வாங்கி செஞ்சேங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்காட்டி நமக்கு தான் சந்தேகம் விடாதே. ஒருவேளை மைதா ஆட் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் ஆகிப்போச்சு. சரி வேணாம், அவருக்கு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ட்ரை பண்ணலாம். நல்லா வந்ததுன்னா ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை வரலைன்னா நான் தண்ணி ஊற்றி கரைச்சி தோசையாவது ஊற்றி அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் மூச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறையா பேர் ரெசிபி பார்த்ததில் பார்த்திங்கன்னா 2 கிலோ கோதுமை கூட மற்ற பொருளை ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது பெருசாக ஒரு சத்தே கிடைக்காதுங்க. சரி 1 கிலோ கோதுமை கூட மற்ற பொருளை ஆட் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது மற்ற பொருள்லாம் உடம்புக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஏன்னா 2 கிலோவில் மற்றதெல்லாம் வெறும் 50 கிராம் 100 கிராம் ஆட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு வந்து மற்ற பொருள் கிடைச்ச மாதிரியே இருக்காதுங்க. அதனால தான் இவ்வளோ கோதுமை கம்மியை கூட மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கிறமே கெட்டியாக வந்துச்சுன்னா என்ன வந்து பயந்துட்டே தான் செஞ்சேன். ஆனால் சூப்பராக வந்திருந்ததுங்க. இதுக்கு மக்காச்சோளம்லாம் வேணும், நம்ம வீட்லேயே ஊனியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே கரெக்டாக முத்தி இருந்தது. அதை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு காட்டுறேன்னா நம்ம வீட்டில் ஓட்ட மக்காச்சோளம் கிட்டத்தட்ட 800 கிராமுக்கு மேலே வந்துருந்துங்க. அதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறக்காகவே அந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். இப்போது இது சும்மா ஃபஸ்ட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா மக்காச்சோள மாவுமே நான் அரைச்சிக்குவேங்க. இந்த மக்காச்சோள மாவு அரைச்சோம்னா அதில் புட்டு செய்யலாம், இல்லை தோசை மாவு கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மல்டிகிரெயின் மாவு கூட சேர்த்து இன்றைக்கி நான் மக்காச்சோளமும் கூடயே ராகி மாவும் வந்து கலந்துருந்தேன். ராகி மாவுலாம் கூட கடையில் வாங்கலாம், இதை கூட அரைக்கணுமான்னு நினைப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மட்டும் பாருங்கள், தண்ணியில் கழுவும் போது எத்தனை தான் அழுக்கு வருதுன்னு. கண்டிப்பாக கமர்ஷியலாக செய்யும்போது இது எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி காய வச்சு பண்ணுறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க. அப்படியே தான் வந்து லைட்டாக புடச்சிட்டு அரைப்பாங்க. ஸோ யாரையுமே தப்பு சொல்ல விரும்பலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு காலையில் நேரம் ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்பட்டதுங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெருசாக எந்த டைமுமே ஆகலை. ஸோ மல்டிகிரெயின் மாவு, ராகி மாவு, மக்காச்சோள மாவு 3ம் ஒரே நாளில் அது பாட்டுக்கு ரெடியாக போகுது. இது 2ம் காயிட்டும். இப்போ மல்டிகிரெயின் மாவுக்கு அளவுகள் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ, நான் சொன்ன மாதிரி 1 கிலோ மட்டும் கோதுமை எடுத்துக்கிறேன். கோதுமை வாங்கும்போது பஞ்சாப் கோதுமைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது. மற்ற வெறும் கோதுமையை ஆட் பண்ணி சப்பாத்தி சுடுறத விட இந்த பொருளெலாம் சேர்த்தும் போது நல்லா சாஃப்டாக வருது. பிசையும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நான் காய போடும் போதே பாருங்கள், 1 பங்கு அளவுக்கு கோதுமையும் மீதி எல்லாம் 1 பங்கு இருக்கும். அது மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். 2 கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. கோதுமை கூட 2வது பொருள் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், 3வது பொருள் பார்த்திங்கன்னா சிகப்பு சோளம், 4வது பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது 5வது பொருள் பார்த்திங்கன்னா கம்பு. இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி, அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கூட சேர்த்துற பொருட்கள். நீங்கள் இது கூட சோயா இதெல்லாமே சேர்த்தலாம். பட் சோயா சேர்த்தா கொஞ்சம் எனக்கு கரெக்டாக வரல. ஸோ இந்த பொருள் எனக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக சப்பாத்தியுமே வந்துருந்துங்க. அதனால் எந்த அளவுகள் மாற்றாமல் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி இப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சு வச்சுக்கலாம், பல்காக கூட செஞ்சு வச்சுக்கலாங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது கிராம் கணக்கில் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஒரு சில தானியங்கள் கூட குறைய போனாலும் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம மாவு பிசைறதுல தாங்க இருக்குது. இந்த நெட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய பேர் லிங்க் கேட்டே இருக்கிறீங்க, வீடியோவில் டேக் பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் நான் 2 வாங்கி வச்சுருந்தேன்னா இந்த ராகியுமே அது மாதிரி மூடி வச்சுருக்கலாம். வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கே குருவி வந்து உட்காந்துக்கிட்டே இருந்ததுங்க.
குருவி சாப்பிட்டா பரவாயில்ல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு போயிடுது. அதனால தான் வந்து இந்த மாதிரி வலையெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், சாயங்காலம் வரைக்கும் வெயில் நல்லா காஞ்சிருச்சுங்க, மொறுன்னு காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நீ அரைச்சிக்கலாம். நான் காலையில் இது கூட ஒரு பொருளை மட்டும் அரைக்க மறந்துட்டேங்க. எப்படி தானியங்கள்லாம் சேர்த்துறோமோ அதே மாதிரி இந்த சீட்ஸ்லாமும் ரொம்ப முக்கியம். பார்த்து சாஃப்டாக வரக்கு இந்த சீட்ஸுமே ஒரு முக்கியமான காரணங்க. 3 சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக் சீட்ஸ். இந்த 3மே சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் மற்ற பொருள் மல்டிகிரெயின் மாவுக்கு வாங்க போகும்போதே சேர்த்து லிஸ்ட் போட்டு இதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் வந்து வெறும் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் உள்ளே கொட்டணும். சூடாக இருக்கும்போது கொட்டிடாதீங்க, அப்புறம் மாவே வந்து வீணாக போயிடும், ஏன்னா கட்டியாட்ட ஆகி போயிடும். அதனால் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா காலையிலேயே கூட அது காயப்படும் போதே கூட சீட்ஸையும் காய போட்டிங்கன்னா வறுக்க வேண்டிய வேலையே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் காய வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே பேக் பண்ணி வச்சிட்டோம்னா மல்டிகிரெயின் மாவு அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால வந்து மக்காச்சோளம் மாவையும் ராகி மாவு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இது மாதிரி மாவு அரைக்க போகும்போதுமே வந்து 3/4 பங்கு அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் நல்லா மாவு மேலே வருங்க. அதுக்காக தான். ஃபுல்லாக வலி போட்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சம்படம் பிடிக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான். ராகியுமே சூப்பராக காய்ச்சிச்சேன். கலரே வித்தியாசமாக இருந்தது. கடையில் வாங்குறத விட அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமாக இருந்தது. ஸோ முளைக்கட்டி சில டைம் அரைப்பேன், சில டைம் இது மாதிரி அரைப்பேன். ஏன்னா முளைக்கட்டின ராகி மாவில் வந்து கூழ்லாம் செய்ய முடியாது, தண்ணியாட்ட போயிடும். அதுக்காக வந்து சைட் பேட்சில் வந்து இதுவும் வச்சுக்குவேன். இப்போ இதெல்லாம் கொடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொருள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனையும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வீட்டில் கொண்டாந்து ஒரு கிளாத்தில் கொட்டி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி எந்த கண்டெய்னரில் போடுறோமோ அதில் போட்டு வச்சுக்கிறது தான் வந்து முதல் ப்ராசஸே. அது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன வாஷ் பண்ணி நீட்டாக காய வச்சுருக்கிறோம், இருந்தாலுமே வந்து தண்ணி பட்டு காஞ்சதுனால நம்ம வந்து சில ஸ்டோரேஜ் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பிரியாணி இலை எப்பவும் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பிரியாணி இலை, ஒரு 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டு பிடிக்காமல் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கைவிட்டு எடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி வெளியேருந்து கரண்டி விட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ரெகுலராக வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்பூனாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூன் அந்த மாவுக்குன்னே இருந்துட்டு போகுது. ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பல்காக அரைக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பேக்கில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோவில் அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா காலையில் கழுவி காய வச்சது மட்டும்தாங்க வேலை, மற்றபடி அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ சிம்பிளான வேலை தான். ஏன்னா ஃப்ரெஷ் பேட்சாக அரைச்சிக்கிறது ரொம்ப ஈஸி. டைம் இல்லைங்கிறவங்க மட்டும் பல்காக அரைச்சிக்கலாங்க. நிறைய பேர் இது மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா, எனக்கும் வேணும்னு கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் அந்த ஐடியா இல்லைங்க. பட் இதை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு என்னால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நான் அதை யோசிக்கல. கண்டென்ட் க்ரியேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு என்னோடய வேலையாக இருக்குது. நான் இப்போ எதுக்கு 2 பாத்திரத்தில் மாவு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த மல்டிகிரெயின் மாவுக்கு வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றி பசைஞ்சா சாஃப்டாக வருமா, இல்லை குளுந்தண்ணி ஊற்றி பசைஞ்சா சாஃப்டாக வருமா நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் டைம் தான் அரைச்சிருக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டா தான் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து 2யுமே கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சது, அது வந்து பிசையும்போது கரெக்டாக தான் இருந்ததுங்க. அடுத்து வந்து வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைகிறேன். வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையும்போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒருவேளை இதுதான் வந்து சாஃப்டாக சப்பாத்தி வரும், இந்த நார்மல் வாட்டரில் பிசைஞ்சது வராதுன்னு. ஆனால் நடந்தது என்னமோ ஏருக்கு மாறாதாங்க வந்துச்சு. ஏன்னா சப்பாத்தியாக சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நார்மல் வாட்டரில் சுட்ட சப்பாத்தி தான் புசுன்னு சூப்பராக வந்துச்சு. இப்போ திரட்டும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வர மாவு, அதாவது கோதுமை மாவு போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. மல்டிகிரெயின் மாவை டஸ்ட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நார்மல் கோதுமை மாவு இருக்கும்ல, அதை மட்டும் டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் இது மாதிரி தட்டிடுங்க, இல்லைன்னா கல்லில் கருப்பாக ஒட்டிக்கும். கட்டியில் தைக்கிறோட மாதிரி சாப்பிங் போர்டில் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்னைய மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சூடான தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாங்க. 2மே வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போடுறது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்ட அந்த சப்பாத்தி மாவு போடும்போதே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அங்கங்கே பிஞ்சு தான் வந்துச்சு. ஏன்னு தெரியல, அந்தளவுக்கு சாஃப்டாக வந்த மாதிரி எனக்கு தெரியலிங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மெல்லிசை என்னால் தேய்க்கவும் முடியல. இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தி ரொம்ப மெல்லிசை தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரியே, அதாவது ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப பட்டையாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. நிஜமாவே சப்பாத்தியோட ரிசல்ட் இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நான் ஒரே கிளாஸ் கோதுமை தான் போட்டிருக்கிறோம், இது கூட இத்தனை பொருள் சேர்த்திருக்கிறோம். ஒரு வேளை கெட்டியாக வந்துன்னா அரைச்சி வச்ச மாவெல்லாம் என்ன பண்ணுறது, சப்பாத்தியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்துருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நார்மல் வாட்டரில் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி இந்த அளவுக்கு ரோல் பண்ணாலும் ஒன்றுமே அவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் மத்தியானம் தாராளமாக லஞ்சுக்கெலாம் குழந்தைங்க
குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். என் பாப்பா தனியாகவே சாப்பிட்ருந்தாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா பொடி உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து வார்ம் வாட்டர் ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சது. இது மாதிரி மடக்கும் போதே பார்த்திங்கன்னா அங்கே கிழிஞ்சு போகுது. அதுலேயே தெரியுது கொஞ்சம் ரொட்டியாட்டு இருக்கும்னு. அதனால் இந்த மல்டிகிரெயின் மாவு அரைச்சிங்கன்னா குளுந்தண்ணி ஊற்றியே பிசைஞ்சுக்கோங்க. சூப்பராக வருது. குழந்தைங்களுக்குலாம் தனியாக சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. வெறும் சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த மல்டிகிரெயின் மாவில் செஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டா அதுவுமே நமக்கு ஹாப்பி தான். சாப்பிட்டா போதும். இந்த மாவு யூஸ் பண்ணி தண்ணியில் கரைச்சி தோசையாக கூட ஊற்றலாங்க. எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் வந்து இது ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. எனக்குமே ஃபஸ்ட் டைம் செஞ்சு இந்தளவுக்கு சூப்பராக வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு பூஸ்ட் தாங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி அந்த 3 months அந்த வீடியோவில் போட்டால் தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகவே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இல்லை வாங்குற ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து அரை டப்பா அளவுக்கு சக்கரை தாங்க இருக்கும். மீதி தான் வந்து மற்ற பொருளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஆனால் வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா எந்த கெமிக்கல் இல்லாமல் சூப்பராக பண்ணிக்கலாம். பல வாட்டி ஹோம்மேடு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த வாட்டி தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது அப்படியே ஹார்லிக்ஸ் போட்டால் எப்படி கரைஞ்சி போகுமோ அதே மாதிரி போகுது. இல்லைனா வந்து அடியில் திட்டியாகவும் வந்து கட்டியாக நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த வாட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. நல்லா 2 டம்ளர் அளவுக்கு மக்கான எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தீங்க அப்படின்னா மொறுமொறுன்னு ஆயிரும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மக்கானா அப்படிங்கிறது தாமரைப்பூ விதை தாங்க. நம்ம வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கலோரி, ஆனால் ப்ரோட்டீன், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் ஹை தான். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். மக்கானாக்கு பதிலாக ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நியூட்ரிஷனும் நல்லாயிருக்கும். மக்கானாவை அது மாதிரி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதை, தோல் எடுத்து சூரியகாந்தி விதைங்க. இது கூடயே அதை விட கொஞ்சம் அதிகமாக பூசணி விதை, இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க. இது வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளையே பார்த்திங்கன்னா மோஸ்ட் அண்டர்ரேட்டடான ஒரு பொருள்னால் பொட்டுக்கடலை தாங்க. சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வரி படிக்கும்போது தாங்க தெரியும். ஸோ இதையும் வந்து அதிகமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஹெல்த் மிக்ஸ் கூட பண்ணும்போது ஈரப்பதத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடயே வந்து அரை டம்ளர் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குதுங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தினமுமே. பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே படப்படன்னு வெடிக்கும். இது மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து எல்லாமே தெரிச்சு வெளியே விழுந்துருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு. மாதிரி எது வறுத்தாலுமே வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வறுபட்டு வரும், இல்லைனா வந்து பேர்ன்ட் ஆயிரும். இப்போ அது கூடயே அரை டம்ளர் அளவுக்கு முந்திரி, அரை டம்ளர் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பிஸ்தாவோ வால்நட்டோ எடுக்கிறது உங்கள் விருப்பம் தான். அன்றைக்கி முந்திரி பாதாம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப இது மாதிரி நட்ஸ் மட்டுமே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு லட்டு மாதிரி வந்துடும். அதனால தான் நான் வந்து அளவாக எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லிட்டில் ஒட்டி இருக்குதுன்னு. இது எல்லாமே இல்லை வீணாக போயிருக்கும். ஸோ இது மாதிரி மூடி வச்சுட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் தனியாக பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பவுடர் பண்ணணும், இல்லைனா ஆயில் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும். மக்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அதையை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற சீட்ஸையெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு துளி கூட சூடு இல்லை, அந்தளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ தான் நான் வந்து அரைக்கிறேன். நான் எடுத்த அளவுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர் கிடச்சிது. இது வந்து பல்ஸ் மோடில் தாங்க அரைக்கணும், விட்டு விட்டு அரைக்கணும். லைட்டாக அரைச்ச உடனே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து விட்டு அரைங்க. இப்போ நல்லா சின்ன கண் இருக்கிற சலடையாக பார்த்து எடுத்து சளைச்சிக்கலாங்க. இந்த பவுடர் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. என்னடா இவ்வளோ சர்க்கரை போடுறேன்னு பார்க்குறீங்களாங்க? நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து பாலில் கலந்து குடிக்க போகிறோம். அதுக்கும் சர்க்கரை ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ சுகர் போடணுங்க. இப்போ புரியுதுங்களாங்க? நம்ம கடையில் பாட்டிலாக வாங்கினோம்னா அதில் அரை பாட்டில் வந்து சுகர் தான் இருக்கும். நம்ம வந்து சர்க்கரைக்கு நல்லது வாங்கி குடிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சர்க்கரைக்கு விலை கொடுத்து வாங்கி குடிச்சிட்ருக்கோம். ஸோ நேரம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. இதுவும் இல்லைன்னா ஹோம்மேடும் நிறையா பேர் செய்கிறாங்க. அதை விசாரித்து இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்க. ஒரு நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அந்த கசரு வந்தது பார்த்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சமாக பேரிச்சம்பழம், நடக்கடலை, நெய்யெல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு ஓட்டினீங்கன்னா லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். அதையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ் ஆச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும், சத்துமே இதில் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் நிறைய ஹெல்த் மிக்ஸ் செஞ்சுருக்கிறேங்க. ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நாம் அந்த குடிச்ச ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரியே வந்தது இதுதாங்க. அதனால தான் இதுக்கு அவ்வளோ ஹைப் கொடுக்குறேன். பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எனக்கு 12 நாளைக்கு வருங்க. பாப்பா காலையிலையும் சாயங்காலம் கொடுப்பேன், நானும் ஒரு வேளை குடிப்பேன். நீங்கள் எப்பவுமே இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணல. அப்படியே ஒரு 5-6 லட்டு இருந்தது, இப்போ வெறும் 4 லட்டு தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இவர் தான். எப்போ இது மாதிரி லட்டு செஞ்சாலும் உடனே வந்துடுவா எனக்கு வேணும்னு. அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல அப்படிங்காட்டி வந்து வெளியே வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.
இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போடலாம். நல்லா திக்காக இருக்கும் குடிக்கும்போது. இது கூட நல்லா சூடாக இருக்கிற பால் ஊற்றிக்குங்க. அடியில் கட்டியாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சுகர் நான் போட்டது இதுவுமே மைல்டாக தாங்க இருந்தது. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்குற ஹெல்த் ட்ரிங்க்ஸில் கண்டிப்பாக வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் திக்னஸ் வரும். நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணாமே எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது பெருசாக ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அப்படியே குடிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ருசியும் மனமும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. சூன் ஒவ்வொரு வீடியோவை வந்து போடுறேன். எனக்கு டைம் தான் கிடைக்காம இருக்குங்க. அதனால தான் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.